ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன் கார்னர். இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு இன்னைக்கு நான் 200 கிராம் அளவு பன்னீரை எடுத்துக்கிறேன். அதை கியூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் நமக்கு இன்னும் நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக ஆகிறதுக்காக ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி அதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். 4 வெங்காயத்துக்கு ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் 4 தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவியோட ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர்றதுக்காக நம்ம ஒரு 7-8 முந்திரிகளை அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மசாலா வாசம் நல்லா போகிற வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா வற்றி இப்போ இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்மூத்தான ஃபைன் பேஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் உருகின உடனே ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு பிரியாணி லீஃபையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். அரை டம்ளர் அளவு காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பசும்பாலை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கும். இப்போது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட புரோட்டீன் ரிச் பன்னீர் பட்டர் மசாலா தயார். இதை நம்ம சப்பாத்தி, நான் அப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.